அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்மளுடைய முன்னோர்கள் ஆரோக்கியமான விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் சமையல் முறைகளாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், ஸோ இந்த முறைகள் எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முறைகளாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், இந்த மஞ்சள் தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல என்னென்ன வகையான மாற்றங்கள்லாம் நடைபெறும், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளுடைய முழுமையான பலன்களை பெற அதை எந்த முறையில் நம்ம எடுத்துக்கணும், ஸோ அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ மஞ்சள் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் சமையல் முறைகள்லையும் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். கடவுளை வணங்குறதுக்கும் மஞ்சளை நம்ம முதன்மையாக பயன்படுத்துகிறோம். மருந்து பொருளாகவும் பயன்படுத்துகிறோம். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள், ஸோ இந்த மஞ்சள் தொடர்ந்து 48 நாள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மிக குறிப்பாக இந்த மழை காலங்களையும் குளிர்காலங்களையும் அடிக்கடி உண்டாகக்கூடிய தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய தொற்றுகள், காய்ச்சல் உண்டாகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது நுரையீரல் வரைக்கும் சென்று லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லுவோம். இதனால் வீசிங் வரைக்கும் கூட போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து மஞ்சளை எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும். உடலில் தேங்கக்கூடிய சளியும் அவங்களுக்கு குறையும். ஸோ மஞ்சளை பற்றி சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் வாத பித்த கஃபம் மூன்றையுமே சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக கஃபத்தினுடைய அளவும் இது குறைக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமாக வச்சுருக்கும். நுரையீரலில் தேங்கக்கூடிய சளியும் இது வெளியேற்றும். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடியது. ஸோ மஞ்சளை பற்றி சித்த மருத்துவத்தில் ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய கல்லீரல் செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ மஞ்சள் தொடர்ந்து 48 நாள் நம்ம எடுத்துக்கும் போது ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் மஞ்சளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். மஞ்சளை தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். சர்க்கரை நோய் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுடைய சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு காரச்சுவையும் கசப்பு சுவையும் உடையது. கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதனால் நம்ம மஞ்சளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதிகப்படியான ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மஞ்சளை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அது ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த குழாய்க்கு உள்ளே கொழுப்பு படியக்கூடிய தன்மை குறைக்கிறதுனால ஸோ நமக்கு இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த குழாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோதீலியம், இந்த எண்டோதீலியம் பாதிக்கப்படக்கூடிய அளவையும் இது குறைக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களும் நம்ம மஞ்சளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தபடியாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், ஸோ இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு அடாப்டோஜன் ஹெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனையும் இது இம்ப்ரூவ் பண்ணும். காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன். ஸோ இந்த திறனையும் இது இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை இது குறைக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களும் மஞ்சளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தபடியாக வீட்டில் யாருக்காவது கேன்சர் இருக்குது, வீட்டில் அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ கேன்சர் இருந்தது, எனக்கும் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், இல்லை எனக்கு கேன்சர் இருக்குது, இதுக்காக நான் சிகிச்சை முறைகளை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுமே ஸோ நீங்கள் மஞ்சளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல கேன்சரை தூண்டக்கூடிய செல்களை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீமோதெரப்பிலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய சைடு எஃபெக்டையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்கிறதுனால ஸோ மஞ்சளை கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் இல்லை கேன்சர் வந்த பிறகு அது பரவாமல் தடுக்கிறதுக்கும் இல்லை கேன்சருக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சையினுடைய பக்க விளைவுகளை குறைக்கிறதுக்கும் நம்ம மஞ்சளை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக செரிமான கோளாறு இருக்கிறவங்க, ஸோ மஞ்சளை பற்றி சொல்லும்போது சித்தர்கள் இது அகட்டுவாய் அகற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம குடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயுக்களையும் கோளையும் வெளியேற்றி செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஹச் பைலோரியோட பெருக்கத்தையும் அதனுடைய வளர்ச்சியும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்கிறதாக ஆராய்ச்சி முடிவுகள்லாம் சொல்லியிருக்கு. ஸோ தொடர்ந்து செரிமான கோளாறுகள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் மஞ்சளை நம்ம எடுத்துக்கலாம்.
அது மட்டும் இல்லாம, உடம்ப டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ கல்லீரல்ல வந்து பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க மஞ்சள வந்து எடுத்துக்கும்போது, அது குளூட்டதயோன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ வந்து அதிகப்படுத்துறதுனால, உங்களுடைய கல்லீரல்ல இருந்து டாக்ஸின்ஸ வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடல் சோர்வு அதிகமா இருக்கு, கல்லீரல்ல பாதிப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, மஞ்சள வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி நிறைய பலன்கள் வந்து இருக்கு. அதனால மஞ்சள நம்ம வந்து அன்றாட உணவுல சேர்த்துக்கிறதோ, இல்ல நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ல நீங்க வந்து தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க உடம்புல நல்ல மாற்றங்கள வந்து பார்க்கலாம். ஸோ மஞ்சள எப்படி எடுத்துக்கணும்? ஸோ மஞ்சள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய கர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் மிக முக்கியமாக நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கான காரணமான ஒரு பொருள். ஸோ இந்த கர்குமின் வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கும்போது தான் நம்ம உடம்புல வந்து ஈஸியா வந்து அப்சார்ப் ஆகும். ஏன்னா, இந்த மஞ்சள்ல வந்து கொழுப்புல கரையக்கூடிய தன்மை தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 10 கிராம் அளவுக்கு நம்ம மிளகு வந்து எடுத்துக்கிறது நல்லது. கூடுதலாக நம்ம கொழுப்பும் வந்து அங்க சேர்க்கணும். அதற்கு வந்து செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஒரு 100 எம்எல் அளவுக்கு நம்ம செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய லைட்டா ஹீட் பண்ணிட்டு, அதில வந்து இந்த மஞ்சளையும், மிளகையும் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத வந்து சின்ன சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து உருண்டைகளாக உருட்டி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா ரெகுலராவே நம்ம வந்து அத ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி ரெகுலரா நீங்க வந்து அதில ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது, நம்ம சொல்லக்கூடிய இந்த முழுமையான பலன்கள வந்து பெறலாம். ஸோ மஞ்சள தொடர்ந்து 48 நாள் நான் சொன்ன இந்த மெத்தட் படி நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும். ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ல இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். அது மட்டும் இல்லாம சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படும். இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். ரத்த அழுத்தத்தையும் வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ நம்மளுடைய வயிற்று பகுதியில் உண்டாகக்கூடிய ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பலன்கள் இருக்கிறதுனால, நீங்க மஞ்சள தொடர்ந்து வந்து பயன்படுத்துங்க. ஸோ அந்த மஞ்சள நீங்க வீட்லயே அரைச்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதனுடைய முழுமையான பலன்கள பெற முடியும். ஸோ இன்றைக்கு தொடர்ந்து 48 நாள் மஞ்சள பயன்படுத்தும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம உடம்புல நடக்கும்? அந்த மஞ்சள எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும்? இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.